Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம சாப்டர் 5 வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூவேஷன் சாப்டர் 6 தட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரா அப்படிங்கிற சாப்டரோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணியிருக்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சாப்டர் 6 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரா. ஃபர்ஸ்ட் அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் இன் 3-dimensional ஸ்பேஸ். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸில் வெக்டார்ஸை பற்றி படிச்சிருப்பீங்க. வெக்டார்னா என்ன? இட் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸ்கேலார்னால் ஜஸ்ட் மேக்னிடியூட் மட்டும் இருக்கும், கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்கும், வித்தவுட் டைரக்ஷன் இருந்ததுன்னா ஸ்கேலார். இப்போ அடிஷன் அண்ட் ஸ்கேலார்னால் என்ன? கான்ஸ்டன்ட்டு. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணுறது அண்ட் அடிஷன் பண்ணுறது. இப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் இது எப்படி எழுதுவீங்க? ஏ வெக்டார் வந்து a1 i வெக்டார் ப்ளஸ் a2 j வெக்டார் ப்ளஸ் a3 k வெக்டார். சிமிலர்லி பி வெக்டார் வந்து b1 i வெக்டார் b2 j வெக்டார் b3 k வெக்டார்னு இருக்குன்னா ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப ரெண்டோட i கோஎஃபிஷியன்ட்டையோ j கோஎஃபிஷியன்ட்டையோ k கோஎஃபிஷியன்ட்ஸையும் ஆட் பண்ணணும், அவ்வளோதான். அப்போ a1 ப்ளஸ் b1 i கேப் ஆர் i வெக்டார். ஓகே, ஸோ வெக்டார் நம்ம பேசுகிறதுனால வெக்டார்னு எடுத்துக்கோங்க. சிமிலர்லி a2 ப்ளஸ் b2 j வெக்டார் ப்ளஸ் a3 ப்ளஸ் b3 k வெக்டார் ஆர் k கேப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆல்ஃபா இன்டூ சம் a வெக்டார். ஆல்ஃபாங்கிறது ஏதோ ஒரு நம்பர், ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு கான்ஸ்டண்ட்டை ஒரு வெக்டார் கூட மல்டிப்ளை பண்ணுறப்ப எல்லா டேர்ம் கூடயும் பண்ணணும். a1 இன்ட்டு ஆல்ஃபா, a2 ஆல்ஃபா, a3 ஆல்ஃபா எல்லாத்துக்கூடயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ வேறு a வெக்டார் இது, b வெக்டார் இது அப்படிங்கிறது அங்கே சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். தென் ஸ்கேலார் ப்ராடக்ட் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட் இது நமக்கு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா இதை பற்றி தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண போகிறோம். இப்போ ஏ வெக்டார் இது, பி வெக்டார் இது அப்படின்னா தென் தி ஸ்கேலார் ப்ராடக்ட் அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் இஸ் டினோட்டட் பை ஏ டாட் பி. ஸோ இப்போ ஏ டாட் பின்னா என்ன பண்ணுவீங்கன்னா ஐ கூட ஜே கூட கே கூட டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ தட் இஸ் தி ஸ்கேலார் ப்ராடக்ட் a1 b1 a2 b2 a3 c b3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். சிமிலர்லி கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னா a கிராஸ் b. ஸோ இப்போ கிராஸ் ப்ராடக்ட்டுங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் i வெக்டார் j வெக்டார் k வெக்டார் ஆர் i கேப் j கேப் k கேப் a1 a2 a3 b1 b2 b3 அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணுறது. இதோட டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணுறது தான். இங்கே a1 a2 a3ங்கிறது a வெக்டார்லேருந்து வர்றது, b1 b2 b3ங்கிறது b வெக்டார்லேருந்து வர்றது. தட்ஸ் இட். ஓகே, தென் ஆங்கிள் பிட்வீன் டூ நான் ஜீரோ வெக்டார்ஸ் a வெக்டார் அண்ட் b வெக்டார்ஸ் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா cos theta equal to a dot b divided by magnitude of a into magnitude of b. அந்த காசை ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா theta equal to cos inverse of a dot b divided by modulus of a vector into modulus b vector. இது ரெண்டும் நம்மளுக்கு மேக்னிடியூட். இது வந்து டாட் ப்ராடக்ட் ஆஃப் தோஸ் டூ வெக்டார். அதே மாதிரி ரெண்டு வெக்டார் ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பேரலல் அப்படின்னா எப்போ சொல்லுவோம் அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் 0 ஆர் பை. ஸோ இந்த ஆன்சர் வந்து 0ஆவோ இல்லை பையாவோ இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இதர் 0 ஆர் பையா இருந்துச்சுன்னா ஆங்கிள் பிட்வீன் தெம் இஸ் அ parallel. Similarly a vector and b vector are said to be perpendicular எப்போ அப்படின்னா angle between them is 90 and 3π/2. ஸோ 270 இருக்கணும், ஒன்று 90 இருக்கணும் இல்லை 270 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம பர்பண்டிகுலர்னு சொல்லுவோம். ஓகே, ஆர் டாட் ப்ராடக்ட்டு 0 வந்ததுன்னா அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம், பின்னாடி இங்கே பேசுகிறோம் பாருங்கள். ஸோ இப்போ ஏ வெக்டார் ப்ராப்பர்ட்டிஸு ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆஃப் டூ நான் ஜீரோ வெக்டார்ஸ் தென் a dot b equal to 0 எப்போ அப்படின்னா if and only if a vector and b vector are perpendicular to each other. ரெண்டும் பர்பண்டிகுலராக இருந்ததுன்னா டாட் ப்ராடக்ட் 0, ரெண்டும் பேரலாக இருந்ததுன்னா கிராஸ் ப்ராடக்ட் 0 மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ரெண்டு வெக்டாரை நம்ம பர்பண்டிகுலர்னு ப்ரூஃப் பண்ணோன்னா ரெண்டோட டாட் ப்ராடக்ட் 0ன்னு சொன்னால் போதும். ரெண்டு வெக்டாரை பேரலல் சொல்லணும்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் 0ன்னு சொன்னால் போதும். அதே மாதிரி மூணு வெக்டார் ஏபிசின்னு மூணு வெக்டார் இருக்குது ஆர் 3 வெக்டார்ஸ் ஆல்ஃபா பி எனி ஸ்கேலார் தென் ஏ டாட் பி எப்படி எழுதோன்னா பி டாட் ஏ அப்படின்னு எழுதலாம். நோ ப்ராப்ளம் வித் திஸ். பட் இதே கிராஸ் ப்ராடக்டில் பண்ணுறப்ப அங்கே டாட் பி டாட் ஏ கம்யூட்டேட்டிவாக இருக்கும். டாட் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் கிராஸ் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ஆஃப் பி கிராஸ் ஏ அப்படின்னு வரும். அப்படியே ஆப்போசிட் சைனில் எழுதணும். இப்போ ஏ கிராஸ் பியை நான் மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏ அப்படின்னு நான் எழுதுவேன். தென் ஏ ப்ளஸ் பி டாட் சி அதை நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா ஏ டாட் பி ப்ளஸ் பி டாட் சி. அப்படியே டாட் ஜஸ்ட் உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். ஓகே, இதே இந்த இடத்துல ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் கிராஸ் வித் சி அப்படி எடுத்திங்கன்னா என்ன வரும்னா ஏ கிராஸ் சி ப்ளஸ் பி கிராஸ் சி அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, ஸோ நார்மல் மல்டிப்ளிகேஷன் மாதிரி தான். ஓகே, அண்டு ஆல்ஃபா இன்ட்டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு ஏபி ஆர் ஏ வெக்டார் இன்ட்டு ஆல்ஃபா பி எல்லாமே வந்து நமக்கு அங்கே சேம். அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட்லேயே என்ன பண்ணலாம் சேம் திங். ஸோ இது ரெண்டும் சேமாக இருக்க மாதிரி தான் வரும்.
இங்கே மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன் ஏபியை நான் பிஏன்னு எழுதலாம், அதே மாதிரி ஏ கிராஸ் பிஏ மைனஸ் ஆஃப் பி கிராஸ் ஏன்னு எழுத முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஏ கிராஸ் சி. ஓகே, பிகாஸ் நம்ம இங்கே வெளியில் சி வெக்டார் தானே ப்ராடக்ட் பண்ணுறோம், அப்போ ஏ டாட் சி ப்ளஸ் பி டாட் சி அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஓகே, ஸோ தட் இஸ் தட் வேல்யூ. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பேசிக்ஸை வச்சு வர்ற எக்ஸாம்பிள்ஸ், அதுதான் நம்மளோட செக்ஷன். என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் இன் பிளேன் ட்ரிக்னாமெட்ரி. அப்போ ட்ரிக்னாமெட்ரியில் நம்மளோட அப்ளிகேஷன் ஆக்சுவலி நம்ம இங்கே சைன் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ ப்ளஸ் பி sin a minus b cos a minus b ஓட ஃபார்முலாவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன் திஸ் சாப்டர் 6. ஓகே, சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கொசைன் ஃபார்முலாஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னா வித் யூஷுவல் நோட்டேஷன் இன் எனி ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரூவ் தட் தி ஃபாலோயிங் வெக்டார்ஸ் பை வெக்டார் மெத்தட். அப்போ இதெல்லாம் நான் வெக்டார் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன் எல்லாத்துக்குமே சேம் ப்ரொசீஜர் தான். அப்போ ப்ரொசீஜர் மட்டும் நம்ம கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விச் இஸ் சிமிலர். ஓகே, உங்கள் புக்லேயே டேரெக்ட்லி சிமிலர்லி அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம மூணையும் பண்ணுவோம். இப்போ நம்மளோட எனி ட்ரையாங்கிள் ஏபிசி, இது பி இது சி, ஏபிசி ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிறோம். ஸோ பிசி வந்து நமக்கு ஏ வெக்டாரும், ஏசி வந்து பி வெக்டாரும், அண்டு ஏபியை வந்து சி வெக்டாராகவும் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ ஒரு லீனியர் பேர் அப்படிங்கிற கான்செப்ட் படிச்சிருப்போம். ஒரு லைன் ஆர் ஒரு ரே நம்மளை வந்து ஒரு லைனை கட் பண்ணுதுன்னா இந்த பக்கம் இருக்க ஆங்கிளும் இந்த பக்கம் இருக்க ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்கன்னா 180, தட் இஸ் பை. ஓகே, ஸோ அப்போ இந்த பக்கம் இருக்கிறத நம்ம சி அப்படின்னு எடுத்துருக்கணும். அப்போ இது அவுட் சைடில் இருக்கிறது என்ன வரும், பை மைனஸ் சி. த சேம் ஐடியா, அப்போ இந்த பக்கம் இருக்கிறது ஏன்னா இது என்ன, பை மைனஸ் ஏ. சிமிலர்லி இங்கே இருக்கிறது பை மைனஸ் பி. ஸோ அதுதான் நம்மளோட செக்ஷன், பை மைனஸ் சி, பை மைனஸ் ஏ, இங்கே வந்து பை மைனஸ் பி, அவ்வளோதான். ஓகே, அப்போ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் பிசி வெக்டார் வந்து நமக்கு என்ன, ஏ வெக்டார், அதே மாதிரி சிஏ வெக்டார் வந்து பி வெக்டார், தென் ஏபி வெக்டார் வந்து நமக்கு சி வெக்டார். மூணையும் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வாட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் பிசி வெக்டார், ஜஸ்ட் ஏ மட்டும் எடுக்கும். ரைட், வெக்டார் இல்லாமல் எழுதணும், பிகாஸ் மேக்னிடியூட்னா என்ன பண்ணுவீங்க, ரூட் ஆஃப். இப்போ ஏ வெக்டார் வந்து நம்ம ஒரு 2i + 3j 2i வெக்டார் + 3j வெக்டார் ப்ளஸ் சம் 4k வெக்டார் அப்படின்னு எடுக்கிறோன்னு வைங்க. வாட் இஸ் மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டார் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஜஸ்ட் நம்பராக வரும், ரூட் ஆஃப் 2² + 3² + 4², அதாவது அந்த வெக்டார்ஸோட ஸ்கொயர். அப்போ இட் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அதனால தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், வெக்டாரை ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு நம்பராக எடுத்துருக்கோம் மேக்னிடியூட்டில். ஸோ அப்போ மேக்னிடியூட் ஆஃப் சிஏ வெக்டார் இஸ் பி வெக்டார், மேக்னிடியூட் ஆஃப் ஏபி வெக்டார் இஸ் சி வெக்டார், விச் இஸ் காமன் ஃபார். அதே பிசி சிஏ ஏபி மூணு பண்ணுறப்ப என்ன ஆகும், 0, பிகாஸ் டைரக்ஷன் பாருங்களேன் எப்படி இருக்குது. ஸோ இங்கேருந்து இப்படி போகுது, பிசி சிஏ ஏபி. ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக அதே இடத்துக்கு வருதா, ஸோ தட் இட் பிகம்ஸ் 0. அதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம். இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம் 3 கேஸையும். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா a² = b² + c² - 2bc cos a அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணோம். சின்ஸ் நமக்கு தெரியும் பிசி ப்ளஸ் சிஏ ப்ளஸ் ஏபி = 0 வெக்டார் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதை வச்சு தான் ப்ரொசீட் பண்ண போகிறோம். அப்போ இதிலேருந்து பிசி மட்டும் எடுக்கிறேன், ஏன்னா நான் லெஃப்ட் சைடில் ப்ரூவ் பண்ண போகிறது a². ஏ எதுக்கு வருது, பிசிக்கு. இப்போ பிசி மட்டும் எடுத்துக்கிறோம். பிசி = இது ரெண்டு ரைட்டில் கொண்டு வந்தால் -ca - ab பை யூஸிங் டாட் ப்ராடக்ட். பிசி கூட திரும்ப பிசிஏ மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், பிசி டாட் பிசி = இந்த பிசிக்கு பதில் -ca - ab டாட் ப்ராடக்ட் எடுத்து -ca - ab. இப்போ ரெண்டுத்தையும் டாட் ப்ராடக்ட் எடுங்க, பிசி கிராஸ் பிசி = மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ ca இன்ட்டு ca ப்ளஸ் ca இன்ட்டு ab, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அகைன் மைனஸ் இன்ட்டு மைனஸ், ab இன்ட்டு ca மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ab இன்ட்டு ab. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எனக்கு தெரியும் ca இன்ட்டு abனாலும் ab இன்ட்டு caனாலும் சேம், பிகாஸ் நமக்கு தெரியும் abன்னு இருந்தாலும் baன்னு இருந்தாலும் சேம் தான். ஓகே, அப்போ நான் மாற்றிக்கலாம். அப்போ அதை நான் என்ன பண்ணுறேன், 2 times of ca வெக்டார் இன்ட்டு ab வெக்டார் எழுதிக்கிறேன். திஸ் இஸ் bc வெக்டார் ஸ்கொயர். அதே மாதிரி இது வந்து என்ன, ca வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2ca ab into ab vector square, then which is equal to what is bc, a² plus இது வந்து என்ன, b square, ab வந்து c, so c square plus 2bc cos pi by a அப்படின்னு எழுதியிருக்கோம். எப்படி, இப்போ நம்மளுக்கு ca into ab எங்கே வருது பாருங்க, ஸோ ca இங்கே வருது, ஸோ ca ab இதை கனெக்ட் பண்ணுற இந்த வெக்டார் வந்து நமக்கு என்ன, pi minus a, இது வந்து b வெக்டார் into c வெக்டார், அதுதான் நம்ம அங்கே எழுதியிருக்கோம். ஸோ b வெக்டார் இன்ட்டு சி வெக்டார் காஸ் ஆஃப் பை மைனஸ் ஏ. ஸோ இது நமக்கு ரிசல்ட்டு. அப்போ b இன்ட்டு சி
cos of pi minus a. ஸோ இங்கே பாருங்கள் இந்த பக்கம் நமக்கு இருக்கிறது b வெக்டார், இங்கே இருக்கிறது c வெக்டார், b வெக்டார் இன்ட்டு c வெக்டார். இந்த ஆங்கிள் வந்து நமக்கு இன்வால்வ் ஆகிறது வந்து pi minus a. அப்போ cos of pi minus a அப்படிங்கிறத எழுதிட்டோம். ஓகே, ஸோ அதுதான் நமக்கு இந்த ஸ்டெப். அப்போ வாட் இஸ் cos of 180 minus theta? மைனஸ் cos theta. அப்போ மைனஸ் ஆஃப் cos pi by pi aன்னு வரும். இங்கே BC, இங்கே வந்து a ஸ்கொயர் ஈக்குவல் டு b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர். முடிஞ்சு, அவ்வளோதான் இந்த ப்ரூஃப். இதே மாதிரி தான் நம்ம மற்ற ரெண்டு கேஸையும் ப்ரூவ் பண்ணுவோம். செகண்ட் ஒன் என்ன? b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2a cos b. அப்போ சேம் ப்ரொசீஜர். இப்போ எனக்கு cos a வேணும், அப்போ இங்கே pi மைனஸ் a. cos b வேணும்னா pi மைனஸ் b வரப்போகுது. அதே மாதிரி எனக்கு b ஸ்கொயர் வேணுமா? b எத்தனை மெஷராக நம்ம எடுத்திருக்கோம் மேலே? b இஸ் நத்திங் பட் ca. அப்போ சிஏவை மட்டும் நம்ம லெஃப்ட்டில் வச்சுட்டு மீதி எல்லாம் ரைட்டில் கொண்டு வர வேண்டியதான். அப்போ கிவன் மேலே எழுதின அந்த விஷயத்தை எடுத்துக்கிறோம். ஸோ சிஏவை மட்டும் லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க, மிச்சம் ரெண்டையும் ரைட்டில் கொண்டு வந்தீங்கன்னா இப்படி வரும். அகெயின் பை யூஸிங் டாட் ப்ராடக்ட், சேம் ப்ரொசீஜர் தான், மேலே பண்ணாதே. ஸோ அப்போ சிஏ இன்ட்டு சிஏ நமக்கு என்ன வரும்? மைனஸ் ஆஃப் பிசி மைனஸ் ஏபி இன்ட்டு மைனஸ் பிசி இன்ட்டு மைனஸ் ஏபி, சாரி மைனஸ் ஏபி. ரெண்டையும் டாட் ப்ராடக்ட். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ். அப்போ பிசி இன்ட்டு பிசி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் ப்ளஸ், பிசி இன்ட்டு ஏபி, minus into minus plus AB into BC, minus into minus plus AB into AB அப்படின்னு வந்துடும். ஸோ CA into CAங்கிறது நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது. அப்போ லெஃப்ட் எப்படி எழுதிக்கலாம்? மேக்னிடியூட் ஆஃப் CA வெக்டார் ஸ்கொயர், இது வந்து BC ஸ்கொயர் ப்ளஸ் 2CA into AB, ரைட். ஸோ இன்ட்டு AB வெக்டார் ஸ்கொயர், சாரி இது BC into AB, ரைட். ஸோ இந்த இடத்துல வந்து BC into AB, CAல BC into AB. வாட் இஸ் யுவர் BC and AB? மேலே டயக்ராம் வச்சு தான் அந்த ஆங்கிளை நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். BC and AB. ஸோ BC இங்கே இருக்குது, AB இங்கே இருக்கா, சாரி. ஸோ AB BC, அப்போ என்ன ஆங்கிள் வருது? pi மைனஸ் b. இந்த அவுட் சைடில் இருக்க ஆங்கிள் இங்கே c வெக்டார் இன்ட்டு a வெக்டார், அவ்வளோதான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணோம்? c வெக்டார் இன்ட்டு a வெக்டார் இன்ட்டு அந்த cos ஆஃப் BC மைனஸ் AB அப்படிங்கிறது எழுதிக்கணும். அப்போ 2ac cos pi minus b, b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் திஸ். So, அப்போ b square equal to a square plus c square, cos 180 minus theta is minus cos theta, அப்போ minus cos b. So, proof பண்ணியாச்சு, அவ்வளோதான் செகண்ட் ஒன்றும் ஓவர். Then third one again same, c square equal to a square plus b square minus 2ab cos c. அப்போ என்ன பண்ணோம்? c square வேணும். அப்போ ab தான் c ஓட வேல்யூ. அப்போ ab லெஃப்டில் வச்சுக்கிட்டு கிவன்லேருந்து ab லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டு மிச்சம் ரெண்டையும் ரைட்டில் கொண்டு வேண்டியதான். அப்போ ab வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ca மைனஸ் bc. ஸோ அப்போ பை யூஸிங் டாட் ப்ராடக்ட், அப்போ டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? ஏபி வெக்டார் டாட் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் சிஏ மைனஸ் பிசி, டாட் ப்ராடக்ட் வித் மைனஸ் சிஏ மைனஸ் பிசி. ஸோ அப்போ ஏபி டாட் ஏபி இஸ் ஈக்குவல் டு சிஏ இன்ட்டு சிஏ ப்ளஸ், ஸோ சிஏ இன்ட்டு சிஏ ப்ளஸ் சிஏ இன்ட்டு பிசி ப்ளஸ் பிசி இன்ட்டு சிஏ, நெக்ஸ்ட் என்ன? பிசி இன்ட்டு பிசி, அவ்வளோதான். ஸோ அப்போ இது லெஃப்ட் சைடில் ஏபி வெக்டார் ஸ்கொயர், ரைட்டில் சிஏ வெக்டார் ஸ்கொயர் ப்ளஸ் 2CA இன்ட்டு பிசி plus BC vector square. So, அப்போ இது C square equal to A square plus B square plus 2BAB cos pi minus C. அந்த ஆங்கிள் மேலே பேசுனீங்கன்னா அப்போ ஃபைனலி நமக்கு வர ஆன்சர் என்னன்னா C square equal to A square plus B square minus 2AB cos C. So, that is the answer for this example 1. Okay. So, that's all for example 1 and that's all for this video also. So, இந்த வீடியோ ஜஸ்ட் நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம வந்து பேசிக்ஸ் ஆஃப் 6th சாப்டர் அண்ட் தென் எக்ஸாம்பிள் 1 மட்டும் பார்த்துருக்கோம். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள்லாம் பார்ப்போம். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு அந்த cos a minus b, cos a plus b, sin a minus b, sin a plus b அதை பார்ப்போம், ரைட். ஸோ அதெல்லாம் நம்ம 1 by 1 அப்கமிங் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்க அந்த பேசிக்ஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ பர்பண்டிகுலர்னா என்ன, பேரலல்னா என்ன, அந்த டாட் ப்ராடக்ட் எப்படி பண்ணோம், கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பண்ணோம், இந்த மாதிரி நம்ம பேசின விஷயங்கள்லாம் ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அது எல்லாத்தையும் அப்கமிங் இடத்துல தேவையான இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.